ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல் உடைய 61வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதுறாங்க. மே 19 திங்கட்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நேற்று நடந்த மேட்ச்சை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா, நேற்று 2 மேட்ச் நடந்துச்சு. ஒன்று ஆர்ஆர் வெர்சஸ் பிபிகேஎஸ், இன்னொன்று பார்த்தோம்னா டிசி வெர்சஸ் ஜிடி. இந்த 2 மேட்சுமே பார்த்தோம்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் சரியாக வரல. முக்கியமாக பார்த்தோம்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சரியாக கொடுக்க முடியலை. கரெக்டாக கொடுத்துருக்கணும். என்னோடய மிஸ்டேக் தான். செகண்ட் மேட்ச்சில் கூட ஈஸியாக கொடுத்துருந்துருக்கலாம். அதாவது இந்த டிசி வெர்சஸ் ஜிடி மேட்ச்சில் நான் இந்த அதிக ஆப்ஷன் சொல்லியிருப்பேன், இந்த மல்டிபிள் டீம்ஸ் போகிறவங்களுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அதில் சுதர்சன் கொடுத்துருந்தேன், சுமன் கில் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் சில பேர் பார்த்து போட்டிருந்தவங்க நல்லா வின் பண்ணியிருக்க முடியும். என்கிட்ட இந்த மல்டிபிள் டீம் போகிறவங்க எப்போயுமே பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க ஒரு 4-5 பேர். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேற்று பயங்கரமான அமௌண்ட் வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த சுதர்சனையும் கில்லே போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மேட்ச்லையுமே ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்டோம். அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 7 பிளேயர் கொடுத்துருந்தோம். செகண்ட் மேட்ச் பார்த்தோம்னா 8 பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது டிசி வெர்சஸ் ஜிடி மேட்ச்சில் யார் யாருன்னு பார்த்தோம்னா ராகுல், சுதர்சன், சுப்மன் கில், சாய் கிஷோர், ஸ்டிப்சன் ஸ்டப்ஸு, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ஜாஸ் பட்லர், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாரையும் பற்றி நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சசங் சிங், மார்க்கோ ஜான்சன், டுசர் தேஷ்பாண்டே, ரியான் பராக், ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரான் சிங், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்தாங்க. ஸோ ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் எப்பயும் போல் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்தாச்சு. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக கொடுத்துருந்துக்கலாம், ராகுலே கொடுத்துருந்துக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். எப்போயுமே பார்த்தோம்னா நம்மளை மீறி ஒன்று ஒர்க் ஆகும். அதாவது நம்ம என்ன தான் கரெக்டாக கொடுத்தாலும் அந்த 3 to 4 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும். ஒரு 3 பிளேயர் எப்பவுமே கரெக்டாக மிஸ் ஆகும். அது ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனில் கொடுக்குற பிளேயருக்கு மிஸ் ஆகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துருச்சு. ஃபேப் 2 பிளேஸிஸ்ட்டை போயிருக்கக்கூடாது. ஃபேப் 2 பிளேஸஸ் போட்டது பதிலாக ராகுல்கிட்ட போயிருக்கணும். ஆனால் டூப்ளசிஸ் நம்பினதுக்கு அவர் கவுத்து விட்டு போயிட்டார். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஒரு நாளைக்கு 2 மேட்ச் இருந்தாலே நம்மளால் சரியாக ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. ஒரு மாதிரி சொதப்பிட்டு தான் போகும். எப்போவுமே இது மாதிரி ஒரு நாள் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் சரியாக கொடுக்கலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே சரியாக கொடுப்பேன், பக்கா இருக்கும். ஸோ இது ஒரு விஷயமே இல்லை. அடுத்த நாள் நம்ம பக்கா கொடுத்துர்லாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் சரியாக கொடுக்காத அன்றைக்கி அதுக்கு அடுத்த மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக கொடுத்துருந்துருப்பேன். எல்லோரும் நல்லா வின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன் 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துருந்துச்சு. 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான வின்னிங் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பிபிகேஸும் செகண்ட் மேட்ச்சில் ஜிடி கொடுத்துருந்தோம். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காக வந்துருந்துச்சு. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வேணும்னு சொல்லிடுங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த டாஸ் போட்டதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ண வேண்டாம். அப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை பார்க்க கூட மாட்டேன். நேற்று பிபிகேஎஸ் மேட்ச் ஒரு மினி ஜாக்பாட்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜிடியுமே பார்த்திங்கன்னா 2.72 சம்திங்கில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்துச்சு. ஸோ 2 மேட்ச்சுமே பார்த்திங்கன்னா சரியான ப்ராஃபிட் தான். இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் பார்த்தோன்னா 19 மே 19 பார்த்தோம்னா 1-6 காம்பினேஷன், அதாவது சூரியனு சுக்கிரனு சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்எஸ்சியில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ்லேருந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஈடன் மார்க்ரம் இன்றைக்கி டீமில் இருந்தார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். ஈடன் மார்க்ரத்துலேருந்து 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நிக்கோலஸ் பூரன், அவர்கிட்டருந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரிஷப் பண்ட் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக ஆயுஷ் பதானி, அவருக்கு டீசெண்டாக இருக்கும். ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக டேவிட் மில்லர் எப்பயும் எப்படி ரன்ஸ் அடிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார். ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது அப்துல் சமாத், அவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்தது டிக்வேஸ் சிங் ரதி எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2+ விக்கெட்ஸ் எடுப்பார். அடுத்தது பார்த்தோம்னா சார்துல் தாக்கூர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆவேஸ் கான், அவருக்கும் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அடுத்தது ரவி பிஸ்னாய் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ் கொஞ்சம் சுமாராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்தோம்னா அபிஷேக் சர்மாவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் டீமில் இல்லை, அவருக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கான். ஸோ இந்த மேட்ச் விளையாட மாட்டார்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரை நான் ப்ரெடிக்ஷனில் கொண்டுட்டு வரல. ஒரு வேளை டீமில் வந்தால் அது டாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இசான் கிஷன், அவருக்கு டீசெண்டாக இருக்கும். அடுத்ததாக நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஹென்ரிச் கிளாசன் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவருக்கு. அடுத்தது அனிகேட் வருமா ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வியான் முல்டர்
இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். அவர் வந்து இன்றைக்கி விளையாட மாட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு பதிலாக யார் உள்ள வருவான்னு பார்த்தோம்னா வியான் முல்டர் தான் வந்து வருவார். ஸோ அவரை வந்து ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருக்கேன், 11ல் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வியான் முல்டர் இன்றைக்கி டீமில் இருந்தால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் வந்திருக்கும். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை. அடுத்தது அபினவ் மனோகர் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்ததாக பேட் கமின்ஸ் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முகமது சமி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட் வந்து எடுப்பார். இசட் அன்சாரி கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக ஜெய்தேவ் உனட்கட் 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலே வந்து போகலாம். இப்போ 2 டீமில் சேர்த்து எஸ்ஆர்ஹெச்லையும் எல்எஸ்சிலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ மிச்சல் மார்ஸ், ஈடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், டிக்வேஸ் சிங் ரதி, ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாய், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ இஷான் கிஷன், அபினவ் மனோகர், ஷார்துல் தாக்கூர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து சொல்லியிருந்தேன், நிறையா சாய்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சுமன் கில்லு, சாய் சூசனை போட்டு நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருந்தீங்க. அவங்க பற்றி நிறைய பேர் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. அதாவது அந்த அமௌண்ட்டோட சேர்த்து வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணாங்க. நான் நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த நீங்கள் வின் பண்ணிங்கன்னா நான் வந்து வின் பண்ணிட்டேங்கிறத மட்டும் வந்து போடுங்க. எவ்வளோ அமௌண்ட் வின் பண்ணிங்கிறத கண்டிப்பாக வந்து போட வேணாம் கமெண்டில். ஸோ அது உங்கள் நல்லதுக்காண்டி தான் சொல்கிறேன், அது வந்து போடாதீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நான் வந்து டெலகிராமில் அதிகமான ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுக்குறேன்னு வந்து சொல்கிறாங்க. அது எதுக்கு கொடுக்குறேங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி கூட நான் ஒரு டைம் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், நான் திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா ஸ்லாஷ் போட்டு ரூதர்ஃபோர்டு கொடுத்துருந்தேன். ஆனால் அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்காண்டி வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் வந்து எப்படி வந்து கொடுத்துருந்தேன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, அஸ்டோ சர்மா கொடுத்துருந்தேன். அதான் அஸ்டோ சர்மா கடைசியாக தான் வந்து வருவார். இவங்க வந்து பஸ் பேட்டிங் முடிக்கிறாங்க. ஓரளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு மேலே நல்லா இருந்துச்சுன்னா அஸ்டோ சர்மா வரும்போது ஓவர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நிறையா டீம் போடுறவங்க அஸ்டோ சர்மா எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு வேளை விக்கெட் விழுந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நிறையா டீம் ட்ரை பண்ணாதவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறது. அதாவது ட்ரிஸ்டன் ஸ்டப் தான் இயர்லியாக வராரு, அவருக்கு நல்லா இருக்குங்கிறப்ப அவரே நீங்கள் எடுத்துக்கலாம், அஸ்டோ சர்மா விடலாம். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடு கில்லுக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டோம், சாய் சூசன் நல்லா இருக்கு சொல்லிட்டோம். 2 பேர்த்தையும் வந்து நான் ஸ்டார் வந்து போட்டிருப்பேன். 2 பேர்த்தையும் எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிறப்ப அவங்க 2 பேருமே அடிச்சுடுவாங்க. அது மிஞ்சி போனால் ஜாஸ் பட்லர் வேறு இந்த டீமுக்குள்ளே வந்துட்டார். சரிங்களா, இந்த ஜாஸ் பட்லர் டீமுக்குள்ளே வராமல் இருந்தால், ஏன்னா அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வராமல் இருந்தால் நம்ம ரூதர்ஃபோர்டை ஸ்ட்ரைட்டாக உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ரூதர்ஃபோர்ட் பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டுக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ் பட்லர் வராங்கிறப்போ அந்த 3 பேருமே அந்த ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. பெருசாக விக்கெட்ஸ் வந்து போகாது. அந்த மாதிரி போனால் அந்த 2-3 விக்கெட் போனாலுமே ரூதர்ஃபோர்டு வந்து அவ்வளோவா ரன்ஸ் அடிச்சிட மாட்டாங்கிற ஒரு இதுதான். அதனால தான் பிரசித் கிருஷ்ணாவை எடுத்துக்கோங்க. நிறையா டீம்ஸ் போடுறாங்க, ரூதர்ஃபோர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து போடுறது. ஸோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதும். ஆனால் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் அதையும் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் நிறைய டைம் வந்து சொல்லிட்டேன். எதனால் அப்படி நான் கொடுக்குறேங்கிறத கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கங்க. நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 11 பிளேயரில் ஸ்லாஷ் போட்டு எத்தனை பேர் கொடுத்தாலுமே அவங்க எல்லாருக்குமே அன்றைக்கி நல்லா இருக்குன்னு தான் வந்து அர்த்தம். அதில் ஒரு சில பேர் விளையாடாமல் வந்து போகிறாங்கன்னு சொல்லுவீங்க. அது வந்து நடக்கிறது தான். எப்பவுமே அந்த 11 பேரையும் எக்ஸலண்ட்டாக கரெக்டாக கொடுத்துட்டு வந்து முடியாது, அக்யூரேட்டாக கரெக்டாக கொடுத்துட முடியாது. அதில் 1-2 பேர் மிஸ் ஆகும். அது வந்து மிஸ் ஆகும் தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யாருக்கெல்லாம் கிரகணிகளை நல்லா இருக்கோ அவங்கள கொடுத்துருவோம். அவங்க விளையாடுறதும் ஆண்டவன் கையில் தான் வந்து இருக்குது. நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்துருவோம். அதை நடத்துகிறதும் நடத்தாமல் போகிறதும் நடத்தி கொடுக்குறது வந்து இறைவன் கையில் தான் வந்துருக்கு. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இது ப்ரெடிக்ஷன்ங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அது என்ன நடக்குங்கிறது அந்த ஆண்டவன் கையில் தான் வந்துருக்கு. ஒரு நாள் நம்ம கொடுக்குற பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக விளாடுவாங்க, ஒரு நாள் ஒரு சில பேர் மிஸ் ஆவாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான். ப்ரெடிக்ஷன் தப்பாக கொடுக்கணும், கேப்டன் வைஸ் கேப்டன் சரியாக கொடுக்கக்கூடாதுன்னு ஆசையாக என்ன அப்படிலாம் கிடையாது. அந்த 11 பேர் கரெக்டாக கொடுக்கணும், இன்க்ளூடிங் கேப்டன் வைஸ் கேப்டன் தான். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ எல்லா நாளும் அது வந்து கரெக்டாக வந்து வந்துடாது. ஆனால் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு நாளும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஏன் மிஸ் ஆச்சு, இந்த வைபவ் சூரியவன்சி பொழந்துட்டு வந்து போயிட்டான், ஸோ எதுக்கு அடித்தாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னா அப்படியே அது முடிஞ்சிச்சுலாம் உட்காந்துட மாட்டேன். ஸோ அதனால் ஏன் வந்து நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக என்னெல்லாம் நடந்திருக்கு, அது ஏன் நடந்திருக்கலாம் பார்த்து ரிசர்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடுத்த மேட்ச் கரெக்டாக வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் சும்மாலாம் வந்து கொடுக்க கிடையாது. எல்லாமே கரெக்டாக தான் வந்து பார்த்து எடுப்போம். ஆனால் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்மளே மீறி ஒன்று வந்து நடந்துடும். அது வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸோட டேட்டா வந்து நிறைய தப்பாக இருக்கும். அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தப்பாக வந்து போகும். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து போதும். நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே மறந்துடாமல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து கொடுப்பேன். டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக எந்த பிளேயர்ஸ் வந்தாலுமே அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து பண்ணுவேன்.
ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம கொடுத்து விளையாடாம போன பிளேயர்ஸை மட்டும் வந்து பார்க்குறீங்க. நம்ம கொடுக்காம சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணாம போன பிளேயர்ஸை பற்றி யாருமே பேச மாட்டீங்க, அதை பண்ண மாட்டேங்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம ரஷீத் கானை கொடுக்கவே வந்து இல்லை. அவர் விக்கெட்டே எடுக்க மாட்டார் தெரியும், கொடுக்கவே வந்து இல்லை. நேற்று அவர் விக்கெட்டே வந்து எடுக்கலை. ஸோ அதெல்லாம் யாருமே வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க. எவ்வளோ பேர் அவர் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. நம்ம அதுக்கு பதில் எவ்வளோ கம்மி பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வந்து டீமில் வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் யாருமே வந்து பார்க்க மாட்டேங்க. ரஷீத் கான் மட்டும் கிடையாது. நேற்று நடராஜன் இருக்கட்டும், நடராஜன் இந்த டீமில் வந்தார். போன மேட்ச்சில் வந்து இருந்தார், நேற்று டீமில் வந்தார். நம்ம நடராஜனை கொடுக்கவே வந்து இல்லை. நடராஜன் பார்த்தீங்கன்னா செம்ம அடி வாங்கினார். அதே மாதிரி விப்ராஜ் நிகம் நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவே பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம விப்ராஜ் நிகமே கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இதுதான் நான் வந்து உங்களை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்க வந்து சொல்கிறேன். அதே மாதிரி கேஎல் ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது ஃபேப் 2+6 தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்று டெலகிராமில் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கேஎல் ராவில் வந்து மெயினாக கொடுத்துருந்தேன். அவர் தனியாக வந்து கொடுத்துருந்தேன். இப்போ ரீசன் வந்து இருக்குது. இப்போ டாஸை பொறுத்து எல்லாமே வந்து மாறும். டிசி ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக பொறுத்ததை நிறையா வந்து மாறும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே வந்து சொல்கிறது, ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து இந்த ப்ரெடிஷனில் சில சேஞ்சஸ் இருக்குன்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கு ஆர்ஆர் மேட்ச் வந்து பார்த்தோன்னா துஷார் தேஷ்பாண்டே வெறும் 20% பிளேயர்ஸ் தான் அவர் வந்து எடுத்திருந்தாங்க. அவரை நம்ம ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். இதுக்கு முன்னாடி எந்த நாளும் பெருசாக விக்கெட்டே வந்து எடுத்திருந்ததே வந்து கிடையாது துஷார் தேஷ்பாண்டே. நேற்று நம்ம ஒரு டீமில் கொடுத்துருந்தோம், விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விக்கெட்டும் வந்து எடுத்திருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதும். இது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா, சில பேர் புரியாமல் வந்து அவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ முழுக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் மட்டும் இதை வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக் சர்மா, டிக்வேஸ் சிங் ரதி, ஆவேஸ் கான், ஹர்ஷல் பட்டேல் இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.